நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட 736 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இம்மாவட்டத்தில் 32 சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, வனப்பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் தேர்தல் பணியாளர்களுக்கு ஆயுதம் ஏந்திய வனத்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறினார். வாகன வசதி இல்லாத பகுதிகளில் உள்ள பழங்குடியினரை வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், நகர்ப்புறங்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆடந்தாங்கல் கிராமத்தில் வாழை மரங்கள் கட்டியும், பச்சை வண்ணங்கள் தீட்டியும், பசுமை பந்தல் அமைத்தும் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பச்சை வண்ண தென்னை ஓலை கட்டி செல்ஃபி பாயிண்டும் இந்த வாக்குச்சாவடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பாடியநல்லூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண் வாக்காளர்களை கவரும் விதத்தில் வாக்குச்சாவடி பிங்க் நிறத்தில் வண்ணம் தீட்டி, தரை விரிப்பான், டேபிள், சேர் அனைத்தும் பிங்க் நிறத்தில் காட்சியளிக்கிறது. பசுமை வாக்குச்சாவடி மற்றும் பிங்க் வாக்குச்சாவடிகளை பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித் தலைவருமான சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அழியாத மை, படிவங்கள் உள்ளிட்ட 115 வகையான பொருட்கள் காவல்துறை பாதுகாப்புடன் மண்டல அலுவலர்கள் மூலமாக அனுப்பப்பட்டு வருவதாக கூறினார். மொத்தமுள்ள 1427 வாக்குச்சாவடிகளில் 149 பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அவற்றிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கோவையில் பாதுகாப்பு அறைகளில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் உள்ள 3563 வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம், சீல், ஸ்டிக்கர்ஸ், வேட்பாளர் பட்டியல்கள், அழியாத மை, சட்டப்பூர்வ படிவங்கள் மற்றும் பிற எழுது பொருட்கள் போன்ற 110 தேர்தல் பொருட்களும் எடுத்துச் செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொருட்களை விநியோகிப்பது, பொருட்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பது, அவை சரியான நேரத்தில் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்ய பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் 3563 வாக்குச்சாவடிகள் மற்றும் 1062 வாக்குச்சாவடி அமைவிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 12,72,940 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்காக 1680 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர் பட்டியல் மற்றும் குண்டூசி, வாக்குப்பதிவுக்கு தேவையான படிவங்கள், அரக்கு, பென்சில் உள்ளிட்ட 20 வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் என அனைத்தும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.